ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேட்டஸ்டாக தேர்ட் வீஸில் ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் சக்தி திருமகன். இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் 1989 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பழங்குடி பெண்ணை ரேப் பண்ணி தூக்கில் தொங்க விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கை குழந்தையும் இருக்கு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர போலீஸ் ஆஃபீஸர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதை கேஸை முடிச்சுட்டு அந்த குழந்தைய ஒரு குப்பை கிடங்கு மாரி இருக்க பகுதியில வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி 2025 கன்னியாகுது. ஹீரோவான விஜய் ஆண்டனி தலைமை செயலகத்துல ஒரு மீடியேட்டரா இருக்காரு. அவருக்கு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், ஜட்ஜு, போலீஸ்னு எல்லா டாப் லெவல் பீப்புள் கிட்டையும் லிங்க் இருக்கு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படியோ முடிச்சு கொடுக்குறாரு. அந்த முடிச்சு கொடுக்குற வகையில அவருக்கு வர கமிஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்க சூழ்நிலையில அவர்கிட்ட ஒரு பெரிய டீல் ஒன்று வருது. அது மூலம் அவருக்கு கிட்டத்தட்ட 200 கோடி வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவருக்கு தெரியுது. ஸோ அந்த டீலை அவர் பண்ணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. பட் அந்த டீலை முடிக்கிறப்ப அவரு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அவருக்கு எகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சக்தி திருமகன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லாம சுமாரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல லாஜிக் நீங்க பார்க்க கூடாது. லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் நீங்க விரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.